வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 243 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா 242 சப்போர்ட்டாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் 242க்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 242 தொட்டுட்டு அதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அடுத்த டார்கெட் ஜோனான 245.2 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனேயே நமக்கு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. மறுபடியும் 42 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக 242 பிரேக் பண்ண சமயத்தில் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகி 238.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 239க்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் 242 நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். நம்ம மூவிங் ஆவரேஜும் கரெக்டாக 242 கன்வர்ஜ் ஆகிறனால இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கவலைப்பட வேணாம். எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கணும். நம்ம நோட் பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான இடம் 236. ஏன்னா இந்த 236 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் 245 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருந்தது. அந்த இடத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.